ஓ மை காட்! ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிடுச்சு. ஒரு சப்பாத்தி வச்சு ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் க்ரியேட் பண்ணேன். அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நேற்று நைட்டு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டேன். அதில் ஒன்று மிச்சமாயிருச்சு. அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்டென்ஷனாக பண்ணணும்னு சொல்லி பண்ண ரெசிபி இல்லைங்க. இருந்த சப்பாத்தியை எப்படி ஹேக் பண்ணி சூப்பராக கொண்டு போகலான்னு நினச்சி பண்ண ரெசிபி தான். ஸோ அதுக்கு சப்பாத்தி, பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, மயோனஸ் அண்ட் இதுக்கு வந்து பிஸா சாஸ் எடுத்துக்கலாம். என்கிட்ட பிஸா சாஸ் இல்லை, அதனால நான் டொமேட்டோ கெச்சாப் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சீஸ் எடுத்துக்கிட்டேன், ட்ரையாங்கிள் சீஸ். பேன் ஹீட் பண்ணி கீயோ ஆயிலோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை போட்டுக்கோங்க. நான் இதில் கீ போட்டுக்கிட்டேன். ரெண்டு சைடும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மைனஸ் டொமேட்டோ சாஸ், ஆனியன் சாப் பண்ணி அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்ட்ராவாக கேப்சிகம் அண்ட் பேபி கார்ன் போடணுன்னாலும் உங்களுக்கு போட்டுக்கலாம். டாப்பிங்ஸ் சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இதுக்கப்புறம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா இது என்ன? ஆல்சோ இருக்கிற எக்ஸ்ட்ரா சீஸ் நிறைய போடுங்க. நான் கொஞ்சம் கம்மி சீஸ் தான் போடுறேன். ஸ்பின் பண்ணி எடுத்தோன்னா நம்ம சப்பாத்தி பீஸா ரெடி. ட்ரை இஃப் யூ வாண்ட். தட்ஸ் ஆல். பை.